இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 8.4 எக்ஸசைஸ் 8.4ல் செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி ப்ராடக்ட் தான். ஸோ மல்டிப்ளிகேஷன் தான். எப்படி ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸில் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் 5 மைனஸ் 2x இன்ட்டு 3 + x. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டேர்மையும் கொண்டு மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இந்த 5 கொண்டு முதல்ல 3 மல்டிப்ளை பண்ணணும். அதே 5 கொண்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த -2x கொண்டு 3ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். அதே -2x கொண்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரி, ஃபஸ்ட்டு 5 × 3 எவ்வளோ வரும்? 5 × 3 எவ்வளோ வரும்? 15. அடுத்தது ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ 5 × x 5x. அடுத்து -2x இருக்கிறதுனால மைனஸ் போடணும். 2 × 3 6x. அடுத்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம். -2x × x அப்படிங்கும்போது -2x × x x² ஆயிரும். ஓகேவா? இனி அடுத்த ஸ்டெப்பில் இது ஈக்குவல் தான். 15. நல்லா பாருங்கள், இங்கே 5x இங்கே -6x ரெண்டும் சேம் கோஆர்டினேஷன்ஸ். ஓகே, அதாவது வேரியபிள்ஸ். ஸோ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற இந்த -6லேருந்து இந்த +5 என்ன செய்கிறோம்? மைனஸ் பண்ணிடுறோம். ஏன்னா சைன் வேறு வேறு இருக்கிறதுனால மைனஸ் தான் பண்ணணும். ஸோ 6லேருந்து 5 போயிடுச்சுன்னா 1x. பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். இதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ -2x². அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஆன்சர் கொண்டு வரலாம். இதிலே செகண்ட் சம் பாருங்கள். இதே மாதிரி x + 7y × 7x - y. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு x × 7x. அதுக்கடுத்து மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம். -x × y. அதுக்கப்புறம் +7y × 7x. அப்புறம் மைனஸ் இருக்கிறதுனால 7y × y. சாரி, y. ஸோ இங்கே வந்து x × 7x வந்து என்ன வந்துடும்னா 7 × x² வந்துடும். அதே மாதிரி இங்கே -x × y xy. இதில் +7 × 7 49xyன்னு வரும். இங்கே -7y². y × y y². ஸோ 7x² அப்படியே தான் இருக்கும். இங்கே 49xy, இங்கே 1xy. இது ப்ளஸ், இது மைனஸ். ஸோ வேறு வேறு சைன் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 49லேருந்து 1 பேஜ்னா 48. பெரிய நம்பரோட அடையாளம் சைன் போடுறோம். 48xy -7y². அவ்வளோதான். இதான் என்னது? செகண்ட் சம். எப்படி பண்ணுறோன்னு தெரியுது இல்லையா? ஓகே, இனி அடுத்த தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்கள். a² + b × a + b². இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு a² × a ப்ளஸ் a² × b² ப்ளஸ் b × a ப்ளஸ் b × b². ஸோ என்ன வரும்? a² × a என்ன வரும்? a³ ப்ளஸ் இது வந்து a² × b² a² b² ப்ளஸ் a × b ab ப்ளஸ் b × b² b³. ஓகேவா? ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேர்மில் இருக்கிறதுனால இதை இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ரெண்டே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடுது. a³ ப்ளஸ் a² b² ப்ளஸ் ab ப்ளஸ் b³. அதே மாதிரி இப்போ ஃபோர்த் சம் பார்க்கலாம். p² - q² × 2p + q. ஸோ p² × 2p ப்ளஸ் p² × q மைனஸ் q² × 2p மைனஸ் q² × q. ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா 2p³. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா p²q தான். இங்கே -2pq² வரும். இது வேறு டேர்ம், இது வேறு டேர்ம். இதில் -q³. இதில் எல்லாமே வேறு வேறு டேர்ம். இதுக்கு மேலே இதை என்ன பண்ண முடியாது? சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபோர்த் சம். ஓகேவா? ஸோ இந்த 4 சம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ப்ராடக்ட் தான். ஸோ ஈஸியானது தான். இங்கேருந்து ஒவ்வொன்றையாக நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரது. ஓகே, தேங்க்யூ.